வணக்கம் எல்லாருக்கும் நீண்ட காலத்துக்கு கூட சந்திக்கிறோம். சரி. ஸோ என்னண்டா, நாங்களோட ஓஆர்ல கேம் தியரி என்ற பாடம் மட்டும் வராது இந்த வீடியோஸில். ஏன்னா அது வந்து சார் வந்து வீடியோ எடுத்திருக்கார். ஸோ அந்த லெக்சர் வீடியோஸை பார்த்தாலே ஓரளவு விளங்கும் ஃபுல்லாக. அது கிட்டத்தட்ட கேம் செஸ் விளையாடுற மாதிரி தான். இப்போ அது வந்து நீங்கள் சொல்கிற வீடியோஸை பார்த்து அந்த இன் கிளாஸ் டெஸ்ட்டையும் ஒரு நீங்கள் செஞ்ச இன் கிளாஸ் டெஸ்ட்டையும் பார்த்து இப்போ கிட்டடியில் ஒரு கேள்வி மாடல் ஒன்று போட்டிருக்கார். அதையும் செஞ்சு பார்த்தீங்கன்னா செய்யலாம். ஸோ நாங்கள் இப்போ இன்றைக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்துக்கு போவோம். ஓகே, இவ்வளோ காலமாக நாங்கள் வித்தியாசமான கேள்விகள் எல்லாம் செஞ்சு நாங்கள் இது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரக்கில் வர்றது, பிளேனில் போகிறது, ஷிப்பில் போகிறது, அப்படி பொருட்களை வந்து வேறு எவ்வளோ விதங்களாக நாங்கள் அதை கொண்டு போகலாம் என்றதுக்கு இந்த படத்தில் நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ அதுதான் இந்த பிரச்சனையே. இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு கடையில ஒரு பொருள் வாங்குறீங்கன்னு வைங்களேன். அந்த பொருள் இது வந்து ஏ என்ற ஒரு பொருள் வைங்களேன். சோப்போ இன்னும் சரியா, இதுவும் அதே பொருள் தான், அதே பிராண்ட், அதே இதுதான். இன்னொரு பொருளும் இருக்குது, அதுவும் அதே பிராண்ட் தான். ஆனா ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்றா, இவரை வந்து கொண்டு வரத்துக்கு இவ்வளவு காசு செலவழிச்சிருக்க வைங்களேன். இவரை கொண்டு வரத்துக்கு அங்க இண்டஸ்ட்ரியில ஃபேக்டரியில இருந்து கடைக்கு கொண்டு வரத்துக்கு இவருக்கு $50 செலவானது வைங்க. ஓகே, நீங்க கடையில போய் வாங்கிக்க இவரை கொண்டு வரத்துக்கு செஞ்ச செலவால இது வெற்ற இந்த பொருளோட விலையை வந்து கூட்டி வச்சிருக்கிறாங்க பில் போர்ட்ல இருந்து முன்னுக்கு. இவற்ற விலை வந்து 50 விட இவற்றை விட கொஞ்சம் குறைவா இருக்குது. சரியா, இவற்றை வந்து சரியான கூடவா இருக்கு. அப்ப ரெண்டுல எதை வாங்குவீங்க நீங்க? ஒரு கஸ்டமரா எதை வாங்குவீங்க? ரெண்டுமே ஒரே பொருள். ஆனா இதை வந்து கூட்டி வச்சுக்கலாம், இதை குறைச்சி வச்சுக்கலாம். அப்ப இதைத்தானே ஃபர்ஸ்டா வாங்குவீங்க. ஏனண்டா அந்த விலை கூட்டினதுக்கு என்ன காரணம்? கொண்டு வந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து இதுக்கு கொஞ்சம் கூட காசு போயிருக்குது. அதால அதை கவர் பண்றதுக்காக கூட்டி வச்சுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் காசுல கொண்டு வந்துட்டாங்க, அதால இது குறைவா இருக்கு. பட் ரெண்டுமே ஒரே பொருள் தான். அப்ப உங்களுக்கு என்னத்துக்கு தேவையில்லாம காசு கூட கொடுத்து இதை வாங்கணும்? அவன் கொண்டு வந்து அப்படி கொண்டு வந்ததுக்கு நீங்க என்ன செய்வீங்க கஸ்டமரா? ஸோ நீங்க எல்லாரும் இதைத்தான் வாங்குவீங்க. எல்லாரும் இதை வாங்கினீங்க வேண்டாம், இந்த பொருள் விற்பனை ஆகாது. இப்ப கடைசியில் என்ன ஆயிடும்? இது வந்து அந்த கடைக்காரனுக்கு தான் நட்டமா போடும் இந்த பொருள். அப்ப உங்களுக்கு விளங்குது, கொண்டு வார செலவு, ஒரு பொருளை இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு வார செலவு வந்து எந்த காலத்திலையும் அந்த பொருளின் வேல்யூவை கூட்டாது. அப்ப அந்த பெறுமதியை கூட்டாது. அதால நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு எடுக்கிற செலவை வந்து மேக்சிமம் உங்களால குறைச்சி கொள்ள முடிஞ்சாதான் அது வந்து பிசினஸுக்கு நல்ல. ஓகே. ஸோ தேவையில்லாம டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எடுக்கிற செலவை வந்து குறைக்க பார்ப்பீங்க. அப்ப என்னென்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு பார்த்து அதுல மினிமம் எவ்வளவுக்கு சேமிச்சு எவ்வளவுக்கு நீங்க குறைச்சி கொண்டு போகலாம் என்றத இந்த ப்ராப்ளத்தில் நீங்க பார்க்க போறோம். ஓகே. ஸோ அதுக்கு உதாரணமா ஒரு கேள்வி வந்து பார்ப்போம். சரியா, அதுக்கு இந்த டியூட்டோரியலை நான் 5 கேள்வி எடுப்பேன். அதான் கிளாஸ்லயும் படிப்பிச்சது. ஸோ எனக்கும் ஈஸியா இருக்கு. ஓகே, கேள்வியை வாசிப்போம். அசியூம் யூ ஆர் அ லொஜிஸ்டிக் மேனேஜர். சரியா, ஷிப்மெண்ட் வந்து செய்ய போறீங்க. என்னத்த? ஐபாட்ஸ் தெரியும் தானே, பாட்டு கேட்கறது. அதை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸுக்கு அனுப்பணுமா. அதுக்கு ப்ரொடக்ஷன் வந்து எங்க நடக்குதுன்னா 3 ஃபெசிலிட்டியில நடக்குதா. அதுல ஃபெசிலிட்டி ஏன்றது 200,000 ஐபாட் வந்து செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஃபெசிலிட்டி பிஎம்சியும் 350,000 150,000 செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் வந்து NSEW வந்து 4 டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் இருக்காங்க. தான் கடை மாதிரி யோசிங்க. நீங்க ஃபேக்டரி கடைக்கு அனுப்பணும். அங்க ஒவ்வொன்றுகளையும் 100,000 140,000 300,000 250,000 கெப்பாசிட்டி கொண்ட கடைகள் தான் இங்கே இருக்குது. அப்படின்னா அங்க வந்து இவ்வளவு வைக்கலாம்.
என்னென்ற இடத்துல 100,000 பொன் தான் வைக்கலாம், அதை விட கூட வைக்கிறார். ஓகே. ஹவு மெனி ஐபோட்ஸ் டு டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் ஈச் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி டு ஈச் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் அப்படின்னா என்ன? இங்க ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. எத்தனை ஃபெசிலிட்டி? ஏபிசிஎன் ஏபிசிஎன் 3 ஃபெசிலிட்டி இருக்குது. அங்கதான் ஃபேக்டரி மாதிரி யோசிங்க. அதே மாதிரி எத்தனை கடை இருக்குது? என்எஸ்இடபிள்யூ என்எஸ்இடபிள்யூ சரியா? என்எஸ்இடபிள்யூ 4 கடை இருக்கு. கேட்குறாங்க how many iPods to transport from each production facility to each distribution center. ஒவ்வொரு ஃபெசிலிட்டியில இருந்தும் ஒவ்வொரு கடைக்கு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கு எவ்வளவு ஐபோட்டை அனுப்புவீங்கன்னு கேட்குறாங்க. டு மினிமைஸ் டோட்டல் காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வித் த டிரான்ஸ்போர்ட் காஸ்டா ஆஸ் ஃபாலோஸ். இது டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் தந்துருக்காங்க டேபிள்ல. அப்படின்னா என்ன? அதாவது ஏயில இருந்து எண்ணுக்கு கொண்டு போறீங்க, அதுக்கு எடுக்கிற செலவு எவ்வளவு? 16. அடுத்தது ஏல இருந்து எஸ்ஸுக்கு கொண்டு போறதுக்கு எவ்வளவு காசு செலவாகுது? 13. ஏல இருந்து ஈக்கு, ஏல இருந்து டபுள் ஷூக்கு, ஒவ்வொன்றுக்கும் வேற வேற பாதை தானே. ஏல ஒவ்வொரு கடைக்கு கொண்டு போறதுக்கு அதுக்கு எடுக்கிற டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் ஒரு யூனிட் ப்ராடக்ட்டுக்கு தந்திருக்கான். ஒரு யூனிட் ப்ராடக்ட்ன்றது இங்க என்ன பாய்க்க வேண்டாம், நான் நினைக்கிறேன் ஒரு 1000 யூனிட்டை ஒரு ப்ராடக்டா பாய்க்கிறேன். அதெல்லாம் கேண்டு போட்டு அதே இதுல கதைக்கிறேன். அப்ப 1000 ஐபோட்டை அனுப்புறதுக்கு இவ்வளவு கொஸ்ட் வருமா? அதே மாதிரி பியில இருந்தும் என்ன செய்யலாம்? ஒன்றுக்கு அனுப்பலாமா இல்லையா? இப்ப இதை பார்த்தா உங்களுக்கு ஒரு படம் ஞாபகம் வரும். சிஎஸ்சிக்காரர் கொஞ்சம் இந்த படம் இங்கே பார்த்த மாதிரி இருக்கும். இதுதான் நியூரல் நெட்வொர்க் மாதிரி இருக்குன்னு. அப்ப இப்படி கொஞ்சம் நோட்ஸ் இருக்குது, அங்காலையும் கொஞ்சம் நோட்ஸ் இருக்குது. இந்த வட்டம் அதுதான் நோட்ஸ்ன்னு சொல்றேன். அப்ப இப்படி ஒரு லொக்கேஷன்ல இருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு அனுப்ப வைக்க இவ்வளவு விதமா அனுப்பலாம். அப்ப இதுல 3 இருக்கு, 3 ஃபேக்டரி 4 டிஸ்ட்ரிபியூஷன் என்றா எத்தனை விதமா அனுப்பலாம்? 3 தர 4 12 பாதையில அனுப்பலாம். ஓகே. அப்ப இது நியூரல் நெட்வொர்க்ஸ் வடிவத்தில் இருக்குது. ஸோ உங்களுக்கு விளங்குது. இப்படி டிரான்ஸ்போர்டேஷன் மட்டும் இல்லை, இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தை இந்த மாதிரி செய்யக்கூடிய எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் இப்போ நாங்கள் படிக்க போகிற டிரான்ஸ்போர்டேஷன் கோஸ்ட் மெத்தட்ல நாங்கள் அதை சால்வ் பண்ணலாம். ஓகே. ஸோ நாங்கள் பார்க்க போகிறோம் என்னண்டு. சரி, அப்போ இதில் அட்டவணையில் ஒவ்வொன்று டிரான்ஸ்போர்டேஷன் கோஸ்ட் தந்துருக்குறேன். இப்போ சியில இருந்து ஈக்கு போகிறதுக்கு எவ்வளோ செலவாகும்? 23. சியில இருந்து டபுள்யூக்கு 10. இப்போ இதுதான் உங்களோட டேபிள், டிரான்ஸ்போர்டேஷன் யூனிட் கோஸ்ட்டுன்ற டேபிள் தந்துருக்கேன். ஓகே, இதை வச்சுக்கொண்டு நாங்கள் செய்ய போகிறோம். ஓகே. ஸோ இதில் பார்த்து நாங்கள் இந்த முதல் கீர்மன் ஒரு படம். அப்போ இதை ஞாபகம் வச்சிருங்கோ. நான் பிறகு வாரேன் இது. ஓகே, இப்போ நாங்கள் ஒயிட் போர்ட்டுக்கு போய் பேசிக்க முதல்ல பார்ப்போம். ஓகேயா? சரி, இப்போ உங்கள்கிட்ட 3 ஃபெசிலிட்டி இருக்குது, 4 இடத்துக்கு அனுப்ப போறீங்க. ஓகேயா? ஒவ்வொன்றும் இப்படி 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 இப்படி. அப்ப முதலாவது இதை என்னன்னு நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச லீனிய மாடலுக்கு மாத்துறோம்னு பார்ப்போம். இப்ப எங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன? ஒவ்வொரு ஃபெசிலிட்டியில இருந்தும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கு எவ்வளவு அனுப்புவீங்க? என்னத்துக்கு? டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்டை மினிமைஸ் பண்ற மாதிரி எவ்வளவு அனுப்பணும். அப்ப அந்த எவ்வளவுன்றது என்ன? அதுதான் எங்களோட டிசிஷன் வேரியபிள். அப்ப அதைத்தான் நான் எக்ஸ் என்று போட போறேன். ஓகேயா? எக்ஸ், அதையும் எக்ஸ் ஐஜே என்று போடுறோம். எக்ஸ் ஐஜே என்று என்ன அர்த்தம் வேண்டா? ஒரு யூனிட்ல இப்ப நாங்க ஒரு யூனிட்ல எத்தனை கொண்டெய்னர் இருக்கு? ஒரு கொண்டெய்னர் வைப்போமே, ஒரு யூனிட் ஒரு கொண்டெய்னர். அந்த கொண்டெய்னருக்குள்ள
எவ்வளோ இருக்குதா? ஒரு கே ஐ போட்டிருக்கேன்னு வச்சு வைப்போம். ஒரு கே என்ன? 1000. 1000 ஐ போட்டிருக்கு இந்த கேள்வி வைப்போம். அப்போ இது ஒரு யூனிட், ஒரு கொண்டெய்னர். அப்ப எக்ஸ்ஐஜேன்றது என்ன இருக்குமெண்டா, அதாவது இப்படித்தான் இருக்கும். இப்ப இதை ஐ என்றும் இதை ஜே என்றும் வைப்போம். வச்சா என்ன இருக்கும்? நம்பர் ஆஃப் கொண்டெய்னர்ஸ். என்னத்துக்கு நம்பர் ஆஃப் கொண்டெய்னர்ஸா இருக்கும்? எங்க இருந்து ஐயாவது டிரான்ஸ்போர்ட்டட். சரியா? நம்பர் ஆஃப் கண்டெய்னர்ஸ் டு பி டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் எந்த இதுல இருந்து? ஐயாவது ஃபெசிலிட்டியில இருந்து ஜே என்ற டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர். ஓகே. அப்ப இப்படி நீங்க டிசிஷன் வேரியபிள் எழுதலாம். இங்க ஐ என்றது என்னவா இருக்கும்? ஏபிசியா இருக்கும். என்ன இப்ப ஏபிசி என்று குறிப்பீங்க. அதே மாதிரி ஜே என்றது டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர். அது என்ன இருக்கு? என்எஸ்இடபிள்யூ. ஓகே. சரி, டிசிஷன் வேரியபிள் எழுதியாச்சு. அடுத்து என்ன செய்யறாங்க? ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன? இங்க என்னத்தை குறைக்கணும்? உங்களோட டார்கெட் என்ன? டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை குறைக்கணும். அப்ப டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் முழுக்க என்னத்துக்கு சமனா இருக்கு? அப்ப இங்க இருந்து இங்க போறதுக்கு ஒரு காஸ்ட் இருக்குன்னு தானே, அதை நான் சிஐஜேன்னு குறிக்கலாமா இல்லையா? பொதுவா நீங்க இங்க இருந்து இங்க போறதுக்கு இது ரெண்டு 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 வைங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இந்த பாதையில போறதுக்கு ரெண்டு. அதுல எக்ஸ்ன்ற ஒரு எண்ணிக்கையான கொண்டெய்னர் கொண்டு போறீங்க. அப்ப டோட்டலா இங்க இருந்து இங்க அந்த கொண்டெய்னரை கொண்டு போறதுக்கு எடுக்கிற செலவு எவ்வளவு? டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். அந்த எண்ணிக்கை தர அந்த காஸ்ட். அதே மாதிரி ஒவ்வொரு பாத்துக்கும் எவ்வளவு கொண்டு போவீங்க அது தர அது இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். அவ்வளோத்தையும் பெருக்கி போட்டு கூட்டுவீங்க எல்லாத்தையும். அப்படி எல்லாத்தையும் பெருக்கி கூட்டுறத நாங்க சுருக்கமா இப்படி போடலாம். எப்படி போடலாம்? முதல்ல ஒன்று இதுக்கு பார்ப்போம். சரியா? அப்ப ஒன்றுல இருந்து போறதுக்கு இங்க இருந்து ஐ இல்ல, ஐ இல்ல, முதல்ல ஜே. இதானே ஜே? இங்க இருந்து ஒவ்வொன்றுக்கும் போறதுக்கு அப்ப ஜே சமன் ஒன்றுல இருந்து இங்க எத்தனை இருக்கு? 4 இருக்கு. அப்ப நான் இங்க என்ன சி டபிள்யூ எண்ணுல குறிக்கிறேன். 1 2 3 4 2. என்ன அது ஈக்குவேஷன் எழுத சுவந்தானே? அதே மாதிரி இதையும் 1 2 3 எழுதினா இங்க இருந்து ஒரு சப்ளைல இருந்து அனுப்புற ஒவ்வொன்றுண்ட காஸ்ட் என்ன இருக்கும்? எக்ஸ்ஐஜே எண்ணிக்கை தர அது ரெஸ்பெக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அந்த பாதை. அப்ப இவ்வளவு என்ன தருது? ஒரு நோட்ல இருந்து ஒரு சப்ளை இடத்துல இருந்து எல்லா டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கு போற எல்லா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கூட்டணிக்கை. சரியா? அது ஒன்றுல இருந்து வரும். அப்படி எத்தனை இருக்கு? 3 இருக்குது. இப்ப ஒவ்வொன்றுக்கு இன்னொன்று செஞ்சா ஐ சமன் ஒன்றுல இருந்து 3. ஓகேயா? இப்ப இது விளங்கி இருக்கா? அப்ப இப்படி செஞ்சா எங்களால ஒவ்வொன்றுல இருக்கும் போறது கூட்டணிக்கை வருது. இதுதான் எங்களோட ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இதைத்தான் நாங்க மினிமைஸ் பண்ணோம். ஓகே. அப்ப ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை நாங்க வெளியாச்சு. இங்க சிஐஜேன்றது என்ன இருக்கும்? ஒவ்வொரு ஐ ஃபெசிலிட்டியில இருந்து ஜே டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கு கொண்டு போறதுக்கு ஒரு யூனிட் கொண்டெய்னர் கொண்டு போறதுக்கு எடுக்கிற டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். அதுதான் என்ன இருக்கும்? சிஐஜேயா இருக்கும். அதையும் குறிச்சிங்கன்னா சரி. அவ்வளவுதான். சரி, டிசிஷன் வேரியபிள் வெளியாச்சு, ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனும் வெளியாச்சு. பேர் என்ன எழுதணும்? இது எழுதணும். எது? அடுத்த கான்ஸ்ட்ரெயின்ட். எங்களுக்கு இதுல என்ன கான்ஸ்ட்ரெயின்டா இருக்க போகுது வேண்டா? நீங்க அதுல கேள்வியில பார்த்துருப்பீங்க, ஒவ்வொன்று கெப்பாசிட்டி தந்திருப்பான். இந்த ஃபெசிலிட்டிக்கு என்ன கெப்பாசிட்டி, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கு என்ன கெப்பாசிட்டி, அந்த கெப்பாசிட்டி என்னன்னு சொல்றேன்டா
இங்க ஃபெசிலிட்டியில வர கெப்பாசிட்டியை நாங்க சப்ளைன்னு சொல்லுவோம். ஓகே, சப்ளை என்ற எவ்வளவு எங்களால கொடுக்க முடியும், சப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கு வர கெப்பாசிட்டியை டிமாண்ட் சொல்லுவோம். எவ்வளவு இங்க விற்க முடியும், இந்த கடையில எவ்வளவு விற்க முடியும், தள்ள விற்பனை செய்ய முடியும்ன்றத டிமாண்ட் சொல்லலாம். ஓகே, அப்ப டிமாண்ட் டிமாண்ட்ன்றது அவர் அதுக்கு மேல அவரால் விற்க முடியாது. அப்ப அதுக்கு மேல அந்த கடைக்கு சாமான கொடுக்கலாமோ? இல்ல, ஏன்னா அங்க அதுக்கு மேல விற்க இயலாது தானே. அப்ப அவ்வளவுதான் மேக்சிமம் விற்க முடியும். அதே மாதிரி இந்த ப்ரொடக்ஷன்ல இருந்து சப்ளை இவ்வளவுன்னு தந்திருந்தா இதுக்கு மேல அவரால் வழங்க இயலாது. அப்ப அவர்கிட்ட லிமிட்டும் அவ்வளவுதான். ஒவ்வொரு இதுக்கும் சப்ளை டிமாண்ட் கெப்பாசிட்டி தந்திருப்பாங்க. அதை வச்சுக்கொண்டு உங்களால கண்டிஷன் போட முடியுமா இல்லையா? கான்ஸ்ட்ரெயின்ட், அதைத்தான் கான்ஸ்ட்ரெயின்ட் சொல்றது. அப்ப கான்ஸ்ட்ரெயின்ட் நீங்க எழுதலாம். என்னென்று எழுதலாம்? சரி, இது அழிக்கிறேன் இந்த எக்ஸைஜே. நீங்களும் வழி கொண்டு யாராவது கிளாஸுக்கு போவதாக இப்பவே நோட் பண்ணி கொண்டு போறது நல்ல. ஓகே, சச் தட் என்னென்று எழுதலாம்? அப்ப இந்த எக்ஸைஜே இருக்குத்தானே, அவர் தானே நம்பர், அந்த நம்பருக்கு தான் கான்ஸ்டன்ட். அப்ப டோட்டலா இந்த ப்ரொடக்ஷன், இந்த ஃபெசிலிட்டி தேயில இருந்து வாரது, அவர் என்னவா இருக்கும்? நாங்க அவர் எக்ஸைஜே எழுதலாம் தானே. நான் எக்ஸைஜே என்று போடுறது பொதுவான ஒரு இருக்கு, சரியா? எக்ஸைஜே இவருக்கு இருந்து வாரது, அது என்னத்துக்கு இதா இருக்கும்? லெஸ் தேன் ஈக்குவல் டு இவர்கிட்ட சப்ளை. இவர்கிட்ட சப்ளை இது ஐ தானே, அப்ப ஐ என்று போடலாம். ஓகேயா? ஆனா என்ன, இங்க இருந்து வெறும் ஒரு இடத்துக்கு மட்டுமா போகுது? இல்ல, 4 இடத்துக்கு போகுது. அப்ப 4 பேருக்கும் போற அவ்வளவு திண்ட கூட்டணிக்கு தான் இதா இருக்கும். இப்ப J7 1ல இருந்து 4. இப்ப வெறும் ஒரு ஃபெசிலிட்டிக்கு நீங்க கருதுனீங்கன்னா இப்படி எழுதலாம். இப்படி ஐய என்னத்துக்கு ஐ 1ல இருந்து 2 3 4 இவ்வளவு பேருக்கு, சாரி 4 இல்ல, 1 2 3 இவ்வளவு பேருக்கும் நீங்க செஞ்சீங்க வேண்டாம். இந்த 3 பேருக்கும் சப்ளை நீங்க கான்ஸ்டன்ட் எழுதலாம். அதே மாதிரி இன்னொன்று என்ன, இந்த ஜே. அப்ப டிமாண்டுக்கு எழுதணும். டிமாண்டுக்கு என்ன எழுதலாம்? அதே மாதிரி தான் எக்ஸ்ஐஜே என்னவா இருக்கும்? இதோட அவருக்கு கூட அங்க விற்க முடியாது. அப்ப அவரும் என்னவா இருக்கும்? லெஸ் தேன் ஈக்குவல் டு டிமாண்டை நான் டி என்று குறிக்கிறேன். எந்த இடத்துக்கு? ஒரு ஒரு டிமாண்ட் இந்த இதுக்குண்டா அப்ப டிஜே என்று குறிக்கலாம். என்ன, அப்ப இவர்கிட்ட இதுக்கு எப்படி வரும்? எத்தனை இடங்கள்ல இருந்து வரும்? ஒன்று இங்க இருந்து வரும், அடுத்த இங்க இருந்து வரும், அடுத்த இங்க இருந்து வரும். இப்ப 3 ஃபெசிலிட்டில இருந்து இவர்கிட்ட ஒரு நோடுக்கு வரும். அப்ப 3 ஃபெசிலிட்டியும் குறிக்கிறதுக்கு என்னென்று போடலாம்? 3 கூட்டணிக்கு தான் ஒன்றுக்கு போடுறது. அப்ப என்ன, ஐ சமன் 1ல இருந்து 3. அப்ப இதுதான் என்ன, டிமாண்டுக்கான கான்ஸ்டன்ட். இப்படி நீங்க பொதுவாக குறிக்கலாமா இல்லையா? குறிக்கலாம். இப்ப இவரும் இதா இருக்கும். இங்க ஜே என்று சொல்லப்படுவது என்னவென்றால், நாங்க இதை ஒழுங்கா எழுதான மாட்டேன். ஃபார் ஆல் ஜே, இங்கேயும் ஃபார் ஆல் ஐ என்னவா இருக்கும்? அந்த ஐ 1 2 3 4 இருக்கு. இங்க ஜே 1 2 3 இருக்கு. 1 2 3 4 இருக்கும். அங்க 1 2 3 மட்டும்தான் இருக்கு. ஓகே, ஸோ இது வழக்கமான லீனியர் ப்ரோக்ராமிங் படி மாத்தியாச்சா இல்லையா? மாத்தியாச்சு. இப்போ இதுக்கு பிறகு நாங்கள் பழமையாங்கிற சிம்பிளஸ் அல்கோரிதத்தின் படி இதை நீங்க சுருக்கி முடிச்சு நீங்க கடைசியா உங்களுக்கு தேவையான இதை எடுக்கலாம். பட் இது ஒரு ஸ்பெஷல் ப்ராப்ளம். டிரான்ஸ்போர்ட்டேஷன்ன்றது நாங்க தனியா படிக்கிறதுக்கு காரணம் இதை சுருக்கிறதுக்கு அதை விட பெட்டரா ஒரு வழி இருக்குன்றதால நான் அந்த மெத்தட்டை நான் இப்ப பார்க்க போறேன். ஓகே, ஸோ இப்படி வர எந்த பிரச்சனையும் நாங்க அந்த முறையில சால்வ் பண்ணலாம். ஓகே, அதை ஞாபகம் வச்சிருங்க. இப்படி ஒரு நோட்ல இருந்து இன்னொரு நோட்டுக்கு போற மாதிரி அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் எடுக்கிற அந்த வேல்யூ டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் மாதிரி இருந்துச்சுண்டா அது உங்களுக்கு கேள்வி சிலதுகள் வேற உங்களுக்கு அந்த கேள்வி வாசிக்க விளங்கும். இது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் மாதிரி தான் இருக்குது.
ஆனா அதுக்காக டிரான்ஸ்போர்ட்டேஷனா இருக்கணும் மட்டும் கட்டாயம் இல்லை. அந்த இப்படி ஒரு வடிவத்துல உங்களுக்கு அந்த கேள்வியை வந்து போடக்கூடியமா இருந்துச்சுன்னா அது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் நீங்க செய்யலாம். ஓகே. இதுல இந்த டிமாண்டுக்கும் சப்ளைக்கும் ஒரு தொடர்பு கொண்டு நீங்க பார்த்தா எடுக்கலாம். எப்படி என்றா டோட்டலா ஃபெசிலிட்டியில இருக்கிற ஒவ்வொரு சப்ளை இருக்குதானே, கெப்பாசிட்டி சப்ளை கெப்பாசிட்டி அவ்வளோத்தையும் கூட்டி பாருங்க. டோட்டல் சப்ளை, சரியா? டோட்டல் சப்ளையா பாருங்க. அதுன்ற எண்ணிக்கையை பாருங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருன்ற முழு ஒவ்வொரு கெப்பாசிட்டி, அப்ப டோட்டல் டிமாண்டையும் ஒருக்கா பாருங்க. பார்த்து ரெண்டு வேல்யூவையும் பார்த்தீங்கன்னா அதை வச்சுக்கொண்டு நீங்க ஒரு முடிவுக்கு வரலாம். எப்படி என்றா டோட்டல் சப்ளையும் டோட்டல் டிமாண்டும் ஈக்குவலா வந்துச்சுண்டா எப்படி இருக்குமெண்டா நீங்க இங்க இருந்து கொண்டு போற அவ்வளவு அந்த கெப்பாசிட்டிக்கு சமனா வந்துடும். அதே மாதிரி இந்த மூன்றுல இருந்து கொண்டு போற பொருள் எண்ணிக்கை, ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கு வர அந்த பொருள் எண்ணிக்கை அவ்வளவு டிமாண்டுக்கு ஈக்குவலா வந்துடும் அவற்றை. அப்ப எப்படி எழுதலாம்டா இந்த கான்ஸ்டன்ட் இருக்கு தானே, இந்த கான்ஸ்டன்ட் ரெண்டுமே சமனா வந்துச்சுண்டா என்னன்னு எழுதலாம்டா இந்த இந்த குறிக்கு பதிலாக நாங்க ஈக்குவல் போடலாம். சரியா? அதே மாதிரி தப்பித்தவரி டோட்டல் சப்ளை முழுக்க சப்ளைன்ற கூட்டணிக்க முழுக்க இருக்கிற டிமாண்டை விட கூடவா இருந்துச்சுண்டா, கிரேட்டர் தானே இருந்துச்சுண்டா. அப்ப நான் அது மஞ்சள்ல போடுறேன். சரியா? கிரேட்டர் தானே இருந்துச்சுண்டா என்ன அர்த்தம்? அங்கே இருக்கிற டிமாண்டுக்கு போற கெப்பாசிட்டியை விட சப்ளைன்ற கெப்பாசிட்டி கூடவே இருக்குது. ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம்? யார் ஃபர்ஸ்டா முடிஞ்சிருவார், யார் நிரம்பிடுவார் ஃபுல்லா? அவர் டிமாண்டை விட சப்ளை கூடவா இருக்குது. ஆனா டிமாண்ட் வந்து இவ்வளவுதான், சப்ளை விட குறைவா இருக்கண்டா இவரைத்தான் ஃபர்ஸ்டா நிரப்பி முடிக்கலாம். சப்ளை வந்து என்ன எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்குது, எக்ஸ்ட்ராவா ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அப்ப எதுக்கு ஈக்குவல் போடலாம் நினைக்கிறீங்க இந்த கான்ஸ்ட்ரெயின்ல? டிமாண்ட்ல இருக்கிற ஆக்கள்லாம் ஃபர்ஸ்டா நிரம்பிடணும். அப்ப அவையெல்லாம் ஃபர்ஸ்டா ஈக்குவலா வந்துடணும். சரியா? பட் அவையெல்லாம் இதா வந்துடணும். ஆனா இந்த நம்பர் வெளியில சப்ளை பண்ண நம்பர் வந்து ஈக்குவலா வராது. அது வந்து லெஸ் தேனோ ஈக்குவலா தான் வரும். ஓகேயா? ரெண்டு விளங்கிட்டேன். ஏனெண்டா இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கணக்கையில வச்சிருக்கிறேன். கணக்கை வச்சிருந்தா அவ்வளவு கொடுக்க இயலாது. அதை விட குறைவா தான் கொடுக்கலாம். இப்போ அதை விட குறைவா கொடுத்தா எப்படியும் இது வந்து லெஸ் தேன் ஈக்குவலா தான் வர சான்ஸ் இருக்கு. பட் அங்க டிமாண்ட் வந்து டக்குன்னு முடிஞ்சிடும். ஏன்னா அது வந்து இவரை விட குறைவு தானே. அப்ப அவர் டக்குன்னு நிரம்பிடுவார். அப்ப அவர் எப்பயுமே ஈக்குவலா வருவார். அதே மாதிரி மாறியும் சொல்லலாம். எது டோட்டல் டிமாண்ட் வந்து டோட்டல் சப்ளையை விட கூட வந்துச்சுண்டா என்ன இருக்கும்? சப்ளை வந்து டக்குன்னு முடிஞ்சிடும். டக்குன்னு முடிஞ்சா அவர் வந்து ஈக்குவலா வந்துடுவார். அதே மாதிரி டோட்டல் டிமாண்ட் வந்து அங்க கணக்க விற்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. நான் என்னால இன்றைக்கு 1000 விற்க முடியும். ஆனா அங்க இருந்து வர்றது 500 800 தான் வருமெண்டா 800 தான் விற்க முடியும். அப்ப 1000 விட 800 குறைவு தானே. அப்ப அங்க வந்து லெஸ் தேன் ஈக்குவலா வரும். இப்ப இந்த மூன்று மூன்று டைப் ஆஃப் கண்டிஷனையும் பார்த்து வைங்க. மூன்று நேரமும் எப்படி நடக்கும். ஓகேயா? ஸோ நான் இப்ப கேள்விக்கு போகும். ஓகே. ஓகே, வணக்கம். ஸோ இதான் கேள்வி. இந்த கேள்வியை நாங்க நாங்க எங்களோட சுருக்குற இதுக்கு கொண்டு போறோம். எப்படி கொண்டு போறது? அதுக்கு முதலாக நாங்க ப்ராப்ளத்தை ஒரு டேபிள் போடுவோம். அந்த டேபிளுக்கு பேர் பாராமீட்டர் டேபிள். அதை எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். ஓகே. தெரியல நினைக்கிறேன். அப்ப இதுல வந்து உங்களுக்கு என்னென்ன எத்தனை சப்ளை இருக்குது? முதல்ல நாங்க
நாங்க கடைசியா சொன்னது பார்ப்போமே. கடைசியா சொன்னது பார்த்தா என்ன? டோட்டல் சப்ளை டோட்டல் டிமாண்ட். சொல்லுங்க. டோட்டல் சப்ளை எவ்வளவு? ஏக்கு 200, பிக்கு 350, சிக்கு 180. அப்ப டோட்டல் சப்ளை எவ்வளவு? டோட்டல் சப்ளை 200, 550, 700 ஏன்னா. அப்ப டோட்டல் சப்ளை வந்து 700. ஓகேயா? ஒன்றையும் சேர்த்து. அதே மாதிரி என்எஸ்இடபிள்யூ அவற்ற டோட்டல் கெப்பாசிட்டி டிமாண்ட்னு சொல்றோம். அது வந்து என்ன? 100, 240, 540, 740, 790, 790. இது டோட்டல் டிமாண்ட். இது டோட்டல் சப்ளை. யார்கிட்ட கூட? அப்ப சப்ளையை விட டிமாண்டு கூட. சப்ளையோட டிமாண்டு கூடண்டா யார்கிட்ட ஃபர்ஸ்ட் நிரம்பும்? சப்ளை ஃபர்ஸ்ட் நிரம்பிடும். அப்ப சப்ளை 700 வந்தோன்னா அதுக்கு மேல அவரால் கொடுக்க முடியாது. அப்ப 790ல எவ்வளவு மிச்சமாயிரும்? 90 யூனிட் வந்து மிச்சமா கிடக்கும். 90 டிமாண்ட் என்ன. அப்ப அந்த மிச்சத்தை யார் கொடுக்க போறார்? 700 தான் இவன் இந்த மூன்றாலையும் கொடுக்க முடியும். என்ன? ஏ ஆலையும் பி ஆலையும் சி ஆலையும் 700 தான் கொடுக்க முடியும். 700க்கு மேல கொடுக்க இயலாது. ஆனா NSCW 790 வாங்க முடியும். ஆனா மிச்சமா அப்ப 90 வந்துடும். 90 வந்து நாங்க எப்படியாச்சும் உங்களோட பாராமீட்டர் டேபிள்ல கொண்டு வந்தா தான் எங்களால சால்வ் பண்ண முடியும். அப்ப என்ன செய்வோம்டா, இந்த மிச்சமா இருக்கிற 90 வந்து ஒரு டம்மி பீஸ் ஒரு ஆள் தயாரிப்பார் என்று வைப்போம். அப்ப இந்த 90 என்ற ஒரு ஆளை டம்மி என்று ஒரு சப்ளை அவர் வடிவேல் மாதிரி யூஸ் பண்ணுவோம். சரியா? டம்மி என்ற ஒரு ஆளை அவர் அந்த 90ஐயும் சப்ளை பண்ண போறார். பட் அப்படி ஒரு ஆள் இருக்கிறாரா? அப்படி ஒரு சப்ளை இருக்கா? இல்ல. சப்ளை இல்லாட்டிக்கு அங்க இருந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கு போறதுக்கு எடுக்கிற செலவு வந்து என்ன இருக்குமாண்டா, நாங்க அதை 0 போடலாம். ஓகே. எப்படி போட்டா எங்களால ஃபுல்லா என்னன்னு சொல்லலாம் முடியும்? ஃபுல்லா நாங்க அவரை கம்ப்ளீட் பண்ண முடியும். கம்ப்ளீட் என்ன அர்த்தம் வேண்டாம், 790 790 கொடுக்குற மாதிரி நாங்க அதை வந்து ஈக்குவேட் பண்ணி விட்டா எங்களுக்கு சுருக்கச்சோம். ஓகே. ஸோ இதே மாதிரி சொல்லுங்க பாப்போம். 2 பேரும் சமனா வந்தா இந்த டம்மி என்ற ஒரு ஆள் வேற டோட்டல் டிமாண்ட் டோட்டல் சப்ளை வராது. ஏன்னா கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க. டம்மியே தேவையில்லை. அதே மாதிரி டோட்டல் சப்ளை கூடவா இருக்கு. ஆனா டிமாண்ட் வந்து அதோட குறைவா இருக்கு. வேண்டா. அப்ப அவர் அந்த மிச்சமா இருக்கிற எங்க வரும்? டோட்டல் சப்ளைல தான். சப்ளை ஆக்கள் தான் கொஞ்சம் மிச்சம் பெறும். அந்த மிச்சத்தை வாங்குறதுக்கு ஒரு டம்மி பீஸை உருவாக்குவோம். அவரை என்னென்று போடலாம் நாங்க? அவரை வந்து இஞ்ச டம்மி என்று போட்டு செய்வோம். ஓகே. அவரை வாங்குறதுக்கு ஒரு டம்மி பீஸ் அந்த எக்ஸ்ட்ரா வாரத அந்த டம்மி பீஸுக்கு போற செலவு என்ன இருக்கும்? 0 இருக்கு. அவருக்கு காசு அது அப்படி ஒன்று இல்லைத்தானே. ஸோ அந்த இடத்துக்கு போறதுக்கு டம்மி பீஸுக்கு காசு டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் ஒன்றுமே இல்லாம இருக்கு. ஸோ இதைத்தான் நாங்க குறிக்க போறோம். இதை என்னன்ட்டு நாங்க பாராமீட்டர் டேபிள்ல குறிக்கிறோம்னு பார்ப்போம். ஓகே. ஸோ இப்ப எங்களுக்கு போட்ட இதன்படி எத்தனை டேபிள் உருவாக்கணும்னு பார்ப்போம். அப்ப எத்தனை சப்ளை இருக்குது? 1 2 3 3 ஏபிசி என்ற சப்ளை இருக்கு. அவருக்கு ஒரு டிமாண்ட் வந்து போட போறோம். ஏனென்றா எக்ஸ்ட்ராவா டிமாண்ட் இருக்கிறதால. அப்ப அதை கொடுக்கறதுக்காக டம்மி சப்ளையர் இப்ப 4 பேர். 4 பேர். அதே மாதிரி NSCW வந்து 4 டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கு. ஓகே. ஸோ அதுக்காக நான் என்ன செய்ய போறேன்டா, 1 2 3 பேர் தானே. அதுக்கு மேலான ரோவையும் சேர்த்து 4 கீழே டம்மி ஒரு ஆள் இருக்கிற. அதுக்கு பிறகு டோட்டல் டிமாண்ட். அதே மாதிரி இங்க 3 3 6 6 தர 6. ஓகே. உருவாக்கியாச்சு. சரி. இதுல வந்து இவரை வந்து என்ன இருக்குமெண்டா, எங்கட சப்ளையர் என்ன இருக்கு? இது வந்து எஸ், இது வந்து இ, எஸ், இ,
டபுள் அதே மாதிரி இங்கே வந்து டோட்டல் சப்ளையை எழுதுவோம். ஏன் இங்கே எழுதுவோம் வந்து நான் சொல்றேன். ஓகே, அதே மாதிரி இங்கே ஆர் ஏ டி சி அதே மாதிரி கொடுக்கறதுக்கு ஒரு டம்மி பீஸ், டம்மி. இதை வந்து நீங்க எக்ஸாம்ல எக்ஸல் பாவிக்க மாட்டோம் தானே ஃபைனல் எக்ஸாமுக்கு. ஸோ நாங்க இப்படித்தான் செய்வோம். ஓகே, இனி நாங்க இதை நிரப்ப போறோம். அந்த டேபிள்ல பார்த்த மாதிரி நிரப்ப போறோம். ஒரு மீட்டிங் முடிஞ்சா 2 நிமிஷத்துல முடிஞ்சிடும், திருப்பி அதே லிங்கில வரலாம். ஓகே, எப்படி நிரப்ப போறோம்டா, இப்படி ஒரு போடுவோம். ஒவ்வொன்றுலயே ஒரு மூலையில ஒரு பெட்டி மாதிரி. இந்த பெட்டிக்கெல்லாம் ஒவ்வொரு ஆட்கள் டிரான்ஸ்போர்டேஷன் கொத்த நாங்கள் உள்ள எழுதுவோம். ஓகே, ஆட்சி கொண்டுக்கலாம் தான். எனக்கு கேட்குது, போர் அடிக்குது. ஓகே, அப்ப டிரான்ஸ்போர்டேஷன் கொஸ்ட் நாங்க நீங்க அந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா இப்படி எழுதலாம்டா. வேற கலர்ல எழுதுவோம். பார்க்க நல்லா இருக்கு. 16 13 இது எப்படி நான் எழுதி முடிக்க நேரமாகும். சரியா, எப்படி நீங்க செய்யணும் அதே மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் எழுதுறீங்க. அதே மாதிரி ஏ இந்த சப்ளை தெரியும் தானே, கெப்பாசிட்டி, அதை நீங்க இங்க குறிப்பீங்க. ஏக்கு எவ்வளவு 200, பிக்கு எவ்வளவு இங்க குறிப்பீங்க. அதே மாதிரி என்ற டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் எவ்வளவு கெப்பாசிட்டி, டிமாண்ட் கெப்பாசிட்டி 100, எஸ்ஸுக்கு 140. இப்படி இதுதான் இப்படி குறிக்கிறது. இப்படி எல்லாத்தையும் குறிச்சா அதுக்கு பேர் பாராமீட்டர் டேபிள். இதுதான் எங்களோட முதலாவது ஸ்டெப். இப்போ பாராமீட்டர் டேபிளை ஃபார்ம் பண்ண சொல்லி சொன்னா இவ்வளவுதான் செய்யறது, அவ்வளவுதான். ஒவ்வொன்றுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொஸ்டின் எழுதுறது, சப்ளை, டோட்டல் சப்ளை, டோட்டல் டிமாண்ட், அவ்வளோத்தை போட்டு குறிச்சி விடுறது தான் முதல் கட்ட நடவடிக்கை. 200 350. ஓகே, நான் செஞ்சுட்டு வரேன். நீங்க திரும்ப வந்தீங்கன்னா சரி, அவ்வளோதான். 150 டிமாண்ட் மிச்சமா அவ்வளவு டம்மி இருக்குது. இவ்வளோத்தையும் கூட்டினா 790 வரும். ஆனா இவ்வளோத்தை கூட்டினா 700 தான் வரும். அப்ப மிச்சமா இருக்கிற 90 நாங்க இங்க போடுவோம். மொத்தமா எவ்வளவு வரும், 790. ஓகே, ரெண்டுமே சமப்படுத்தியாச்சு. இது டபுள்யூ 17 இதை எழுதி கொண்டு போகணும். 17 15 10 பார்த்து பார்த்து எழுதுதான். வேற வேற என்ன டம்மி எல்லாம் பூச்சி, டம்மின்னு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எல்லாம் பூச்சியமா இருக்கும். 9